This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில் தண்ணிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிறப்பு முதல் இறப்பு வரை வாழும் நாள் இடையில் எல்லா நாட்களிலும் நாம் உணவு உண்பதற்கும், உடலை தூய்மை செய்து கொள்வதற்கும், நம் தாகத்தை தணித்துக் கொள்வதற்கும், அனைத்து விதமான மனித வாழ்வியல் நடவடிக்கைகளுக்காகவும் தண்ணீரை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த மாதிரி தண்ணியோட பயனை அனுபவிச்சுட்டு இருக்கிற நம்ம அதை பாதுகாக்க தவறிடுறோம், நீர்நிலைகளை மாசுபடுத்திடுறோம். இந்த மாதிரி நிலையில் இன்றைக்கி என்ன நாள் கேட்டிங்கன்னா, மார்ச் 22. இந்த நாள் வந்து உலக தண்ணீர் தினம். நீர்நிலைகளை பாதுகாப்பது என்பது வெறும் கடமை அல்ல, அது நம் வாழ்வாதாரத்தின் ஒரு அங்கம். மழை நீரை சேகரித்தல், நீரை வீணாகாமல் பார்த்து கொள்ளுதல், கழிவு நீரை சுத்திகரித்து மறுபயன்பாடு செய்தல் போன்ற செயல்கள் மூலம் நீர்நிலைகளை பாதுகாத்து வருங்கால தலைமுறைகளுக்கும் நீரை கிடைக்கச் செய்யலாம். நீர்நிலைகளை பாதுகாப்பதின் அவசியம் என்ன வந்தது? நீர் என்பது மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் அத்தியாவசியமானது. குடிநீர், விவசாயம், தொழில் என அனைத்து தேவைகளுக்கும் நீர் தேவைப்படுகிறது. நீர்நிலைகள் பலவிதமான தாவரங்கள், விலங்கினங்கள் மற்றும் நுண்ணுயிர்களுக்கு வாழ்விடமாக உள்ளன. நீர்நிலைகள் அழியுமானால் சூழ்நிலை சமநிலை பாதிக்கப்படும். நாம் பயன்படுத்தும் நீரை வீணாக்காமல் பார்த்து கொள்ளுதல், எதிர்கால தலைமுறைகளுக்கும் நீரை கிடைக்கச் செய்வதற்கான பொறுப்பு நம்மீதே உள்ளது. மழை நீரை சேகரித்து எதிர்காலத்தில் பயன்படுத்தலாம். இதற்காக மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை நாம் பயன்படுத்தலாம். கழிவு நீரை சுத்திகரித்து அதை விவசாயம், தொழிற்சாலைகள் போன்ற தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். பாசனத்துக்கு தேவையான நீரை பயன்படுத்துதல் போன்ற செயல்கள் மூலம் நாம் நீரை வீணாக்காமல் பார்த்து கொள்ள முடியும். நீர்நிலைகளின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதன் மூலம் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கான சட்டங்களை இயற்றி அதை முறையாக அமல்படுத்தலாம். நீர்நிலைகளில் தொழிற்சாலை கழிவுகள், விவசாய ரசாயனங்கள் போன்றவை கலக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நீர்நிலைகளை பாதுகாப்பதில் அரசு, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், பொதுமக்கள் என அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். நீர்நிலைகளை சுற்றியுள்ள பகுதிகளில் மரங்களை நடுவதன் மூலம் நிலத்தடி நீரை பாதுகாத்து நீர்நிலைகளின் ஆழத்தை அதிகரிக்கலாம். நன்றி உறவுகளே. இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களை இணைகிறேன். நன்றி, வணக்கம்.